தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்வேன். ஏன்னா சிலபடி சார் கொஞ்சம் நேரத்தை போடணும்னு சொன்னாங்க, நான் 1 hour வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு முதல்ல சாரி. அதனால நீங்க லவ்வர்ஸு இஸ்மாயிலி என் குடும்பத்தை கோப்பத்தை விட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரையும் வருக என்று சக கலைஞர்களையும் மீடியா நண்பர்களையும் அனைவர்களையும் வருக என கேட்டுக்கொள்ள 2வது பேசிக்கலாம். சாரை வெட்டுங்க. என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்னைக்கு நீங்கள் இந்த விழா பாருங்க. நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்னைக்கு விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்ல, இப்போ வந்துடுறேன்னு. சில உண்மையாக இன்னைக்கு ஒரு வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் லவ் பண்ணிட்டு இன்னைக்கு டின்னருக்கு ஒய்ஃபை கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஊரில் வேற வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங்க்கு அதை பண்ணி என் கால பிரேக் பண்ணிடாதா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணே. சரி ஓகே. நான் 6 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ள கூப்பிட்ற மாதிரி இல்லை. பரவாயில்ல. இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய வருகையை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகையை அவங்களை கௌரவப்படுத்துதுன்னா, அதனால் கொஞ்சம் நேரத்தில் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்க வாழ்த்தும் போது அவங்களுடைய திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து விட்டுவிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சி ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. சேலத்து மாம்பழம்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாவோட பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் உண்மையாகவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்கு. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே சினிமா பார்க்கறது யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளர்கள் தெரியல. பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்கு. காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வருமானம் வந்துட்டு. இப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ் வரும்போது 8% லோக்கல் பாடி வரும்போது ஒரு 100 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு போய் சேருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ். இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிட்டு இருக்கு. அதனால இப்போ என்னன்னா, இந்த படம் நல்ல படம். அந்த படத்தை திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்கு. என்னோட படம் இப்போ ஒரு பிளாஸாவில் ஓடுது, நான் சொல்றது சார் என் படம் பிளாஸா ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்றது. எந்த ஸ்க்ரீன் நம்பர் 5 அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா, நேற்று 11 மணி ஒன்று இருக்குது, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்கு. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த ஒரு கேட்பாடும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படங்கள் இருக்கு. அது குறிப்பாக இது போல சிறிய திரைப்படம். அப்போ இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரணும். நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்கு. அப்போது திரைப்பட கலைஞர்கள் இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க கவனத்தில் கொள்ளணும்.
ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன், இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துருச்சு. அதனால இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்க வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போ நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்கள் நம்ம உருவாக்கணும்னா அது உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது. அது உள்ள வந்து ஷார்ட்டில் பார்க்கும்போது நல்ல சிறப்பாக தெரியுது. ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு 4-5 கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு 10-15 கேமரா தான் வரும். இன்னைக்கு கேமரா வைக்க இடையில நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னோட ஃபைட் எல்லாமே ஒரு சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்து இருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடையும். குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையும் மாதிரி ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகங்களும் உதவி புரிய வேண்டும். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும். அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும், ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும். அந்த வகையில் வந்து அப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்குன்னா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம், ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம் நான் வந்துருக்கேன். அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்படத்தில் வந்து இதில் மெயின் லீடில் வச்சுருக்க ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மெயின் லீட் எடுத்திருக்க ஷமிதா அபிநயாவுக்கு வந்து இந்த வாழ்த்துக்கள். திவ்யா, பாவனா, காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. டிஓபியாக இருக்க சாதிப்போட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க, என்ன வசதி கொடுத்துருக்காங்க, அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும். நான் அதை எதிர்க்கு எழுத கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காரு இஸ்மாயில். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறி நான் உடனே கிளம்ப வேணுங்கிறத நான் முதல்ல பேச வச்சாங்க. அதுக்கும் நன்றி கூறி உங்களுடைய என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்க. ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லா வீட்டுக்கு போனது என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து டின்னருக்கு நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க அழைத்து கொண்டு போக செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு வந்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீடியாக்களும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் இந்த மிக்சிங் காதல் படம் வந்து வெற்றி அடைய உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அனைவரும் வருக வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சேர்த்து எங்களை மீண்டும் ஒரு மேடைக்கு அழைக்கிறதுக்காக நீங்கள் தான் எல்லாம் வாய்ப்பு வரணும். நிறைய பேசணுன்றது முடியலை. நன்றி, வணக்கம். டைரக்டர் என்பி இஸ்மாயில் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் திரையுலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்களாகிய தமிழ் ரசிகர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏற்கனவே அவருக்கு நான் ஐயா ரெட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது எனக்கு 2வது படம்.
இந்த படத்தை கம்போஸ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இது எப்படி இந்த பாட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னும்போது அப்போ நான் சொன்னேன் எப்போ பழைய ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணோம் உழவன் இல்லாத உலகம் உனக்கு ஒருபடி சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த லிரிக் இருந்தது. சார் எப்படி சார் இந்த மாதிரி இதோடைய இது போகுமா அப்படின்னு கேட்டேன். சார் நம்ம இதில் எப்படி பார்த்தாலும் உழவன் உலகத்தில் இருப்பான், ஆனால் வந்து நம்ம இருக்கிற மாதிரி பாட்டு எழுதணும், எனவே படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த படம் சிறப்பாக அமையணும். நம்ம ஏற்கனவே 5000 வீட்டில் நம்ம ஒரு சாப்பாடை போட்டுட்டோம். இந்த முறை வந்து பாஸ்மதி ரைஸில் நல்லா மட்டன்லாம் போட்டு ஒரு சிறப்பான பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாரு. சரி அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் இருந்தது. இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் எப்படி இந்த படம் எடுத்தாலும் என்பி இஸ்மாயிலை பொறுத்தவரை தீமை தான் வெல்லுன்னு சொல்ல மாட்டார், நன்மை தான் வெல்லும் சொல்லுவார். அப்படி கூடிய ஒரு மனம் படைத்த ஒரு சிறப்பான டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அது மட்டும் இல்லாமல் மிக மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் அவர் அடைய வேண்டும். அதே போல் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இப்போலாம் தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த சின்ன படங்கள்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பெரிய பெரிய படங்கள் எடுக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் பெரிய தயாரிப்பாளர்கள் வாழ வைக்கலாம். ஆனால் திரையுலகை வாழ வைக்க வேண்டும்னா சிறிய படங்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போ தான் இந்த தமிழ் திரையுலகம் நல்ல சிறப்பாக இருக்கும். எனவே சிறிய படங்களுக்கும் அவர்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அருமையான சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்பி இஸ்மாயில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வணக்கம். அந்த ஒர்க் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவங்க யூனியன்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க முதல்ல. சரிங்களா? அவர் இருக்காரா? அவர் you want to be joined very immediately because non-member work பண்ணக்கூடாது. You want to be joined very immediately. Tomorrow itself you go to our union and you can join. Okay. Then best my wishes. இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்ச காரணம் வந்து இஸ்மாயில் தான். இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்க பிரதிபலிச்சது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல டைரக்டரா தலைமையில சுமைய தூக்கிட்டு அங்க டென்ஷன், அவனை கத்த இவனை கத்த, அதே ரெடி ஆச்சா இதை ரெடி ஆச்சான்னு கத்து, எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன, அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகன் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது. அது மட்டும் இல்ல, இஸ்மாயிலோடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டர் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேன். வாங்க நீங்க சொன்னது. நன்றி சார். இது வந்து நமக்கு இந்த படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி இது பண்ணிடலாம். எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிது. நெக்ஸ்ட் ஒரு அந்த டயானா மாஸ்டர் ஒரு படம் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் எல்லாரும். அப்போ எல்லாரும் கரெக்டாக எல்லாரும் இன்னைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேங்க்யூ எல்லாரும் படம் பார்க்கணும். எல்லாருக்குமே குட் ஈவினிங். பிகாஸ் எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And first I would like to welcome to audio launch of our movie to our press media people. Thank you for coming here, and I would like to say vanakkam to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself Shriya Pavana. I have acted in few Kannada movies as a lead role, and I would say this is my first Tamil movie. And I would like to say one thing, though I have acted in many movies in Kannada, but working with this movie was like a
not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes, but touch wood, in this movie thoroughly, the coordination between everyone was so good, and we really had a fun. We shotted our whole movie in Pollachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and feel like, oh, we have come for the kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and Sinto Joka, Divya, Priyanka, everyone. Really, we really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். கஷ்டம் இல்லை, எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா? கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் பாருங்க. மிக்சிங் காதல் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல, ஓகே, இட் இஸ் லைக் we say people are involved in social media. இப்போ இல்லையா, அது பத்தியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை, ஓகே, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன, இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்கெல்லாம் பிளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் அ லாட். பண்ணிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு ஃபேமிலி பிரச்சனை, வேலை சைடில் ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே, இல்லை 5:45 6:15 வாங்கினார். ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்பவுமே அவர் நல்ல மனிதர். அது மாதிரி நம்ம விஜயபுரி அண்ணன் வந்திருக்காங்க. என்ன சரிங்க, மேடையில் எல்லாரையும். ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்கள் படம் வெற்றியடைய நாங்களே வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. 10 படங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ரீச்சுக்கு வந்துடுவார். எப்படின்னா அண்ணன் ராமநாராயணனுக்கு அடுத்து அதிக படம் பண்ணது என்பி இஸ்மாயில் தான் அப்படின்ற ஒரு பேரை அவர் விரைவில் பெற்று விடுவார் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரி பற்றி அண்ணன் ஆர்கே பேசிட்டு போனார். இது மாதிரி 5000 கோடி, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் ஆகுது. அதில் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், 500 crores மேலே நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ட்டுலாம். ஆனால் இந்த திரைப்படங்கள் இயங்குவது அப்படின்றது பெரிய திரைப்படங்கள், பெரிய மெகா பட்ஜெட் 500 crores, 300 crores, 200 crores இயங்கலை. அது சாதாரணமாக தொழிலாளர்களை, நடிகர்களை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம். பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அழகான பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின், பக்கத்தில் இருக்க ஒரு அழகான பையன் மாதிரி ஒரு ஹீரோ, அதர் ஆர்டிஸ்ட்டு, இவர்கள் எல்லாம், அதாவது நம்ம எப்பவுமே சூப்பர் ஹீரோஸோட அவர்கள் அண்டை வீட்டில் நம்ம வாழ போகிறதில்ல, அவர்களை அன்றாடம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அன்றாடம் நம்ம டீ கடையில் பார்க்குறது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், இப்படி பார்க்கக்கூடிய நபர்களையே வைத்து அவர்கள் மிக அழகானவர்கள். அந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அருமை சகோதரிகள் கூட நடித்த சகோதரிகள்லாம் பார்த்தீங்க, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படி கேஷுவலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயின்னு ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ரசனை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியாக மாறும். அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வைத்து மிக அதிவேகமாக, அதுவும் தயாரிப்பாளர்கள் 2 பேர் புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு திரு இஸ்மாயில் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் எப்படியுமே ஒரு அறிமுகம்னா டாப்பில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு நீங்கள் மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, வேறு டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் புதுசாக அறிமுகப்படுத்துவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த 10 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வெளியில் போய் நிறைய சாதிச்சிருக்காங்க.
இணைச் செயலாளர் சுந்தரபாண்டியன் அவர்களே, இங்கே பேசிவிட்டு சென்ற பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்களே, கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களே, கில்டு செயலாளர் துரை வந்திருந்தார் அவர்களே, அப்புறம் நடிகரும் தயாரிப்பாளரும் விநியோகத்தருமான ரிஷிராஜ் அவர்களே, அப்புறம் மேடையில் அமர்ந்துள்ள அந்த படக்குழுவினர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். குறிப்பாக பாலாக்கு ஒரு வணக்கம். ஏன்னா எனக்கு கைத்தட்ட ஒரே ஆள் பாலா மட்டும்தான். இப்போ இஸ்மாயில் சாரை பற்றி சொல்லும்போது அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ அவருக்கு எங்கேயோ 10 இடத்துல மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறந்தாரு. படம் பார்த்தோம்னா நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்க புகைப்பட கலைஞர்கள் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி 4 ஹீரோயினியை ஸ்டேஜில் பார்த்தோன்னே அவங்களையும் ஒரு மயக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த காஸ்டியூம் வேறு போட்டு வந்திருக்காங்களா, அதனால் நிறைய ஃபோட்டோ வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்லாம். அதுமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயானா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க. அவங்கள ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த பாரதிராஜா அசிஸ்டண்டோட ஒரு பொண்ணு டைரக்ட் பண்ண படத்தில் மீட் பண்ணேன் நான். டைரக்டர் சுனில் நடந்த ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு அந்த படத்தில் வாழ்த்து வச்சுக்கலாம். செல்வமணி சாரே வாழ்த்துறப்போ நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி கேமராமேனுக்கு, அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னா இப்போ எல்லாம் இங்கே பேசும்போது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளோவா நல்லா இருக்காது பொதுவாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் போயிட்டார், அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு. அது என்ன பண்ணாங்கிறது சொல்லாமல் போயிட்டார் அவர், இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத. அதுக்கப்புறம் இப்போ சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் பொதுவாக ஒரு சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் திரையுலகம். இப்போ பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் ஓடுறதுனா சின்ன படம் ஆயிடுது, சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படமாகுது வசூலில். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூலில் கொண்டு வர வேண்டிய கடமை. அவரை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்களே, இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது இந்த எதாக இருந்தாலும், படத்தோட ப்ரமோஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த படத்துக்கு நிறைய தேட்டரில் கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ படம் தேட்டர் கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு எடுத்தால் தான் தேட்டரில் அந்த ஷோவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஷோ எந்த டைமில் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போது அதுக்கப்புறம் சரி, இப்போ குறிப்பாக எங்கள் பிஆர்ஓ கார்த்திக் அவர்கள் இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அவன் ஒரு புதுசாக வளர்ந்து வர பையன். நீங்கள்லாம் கேமரா வச்சுட்டு வெளியில் போய் 1/2 மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா அவன் எப்படி வளருவான், இந்த ப்ரொடியூசர் எப்படி அடுத்து அவருக்கு படம் கொடுப்பாரு, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ செல்வமணி சார் 5-6 மணிலேருந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் படம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் உட்காந்துட்டீங்கன்னா இப்போ உங்களை நம்பி தானே நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சின்ன படங்களுக்கு. ஸோ அது என்ன ஆகுன்னா, நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாருனால இஸ்மாயில் சார் சந்தோஷமாக இருக்காரு. இவ்வளோ கேமரா இருக்குன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல, கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறாரு. அந்த கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தரபாண்டியன் அவர்களை சால்வை அணிப்பார்கள். ஏப்ரல் ரிலீஸ் முடிய என்னுடைய இன்னொரு படம், புதிய படம் 2 துப்பாக்கி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மியூசிக் டைரக்டரை நான் பிளான் பண்ணிக்கிறேன். அவர் சொன்னேன் அவருக்கு ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி. அது இல்லாமல் பிஆர்ஓ மிஸ்டர் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்ல விஷயம் நடந்தது இதில். என்னுடைய அடுத்த இங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு உண்மையிலே இஸ்மாயில் ஒரு ஒரு கட்டிக்காரர்களை பாராட்டணும். நான் இன்று பெங்களூரு போகிறதுக்கு இந்த ஃபேமிலியோட நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் போகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு வரணும் அப்படிங்கிறதால. ஸோ எல்லாரும் முரளி சார் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. எங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அதிக நேரம் நான் எடுக்க முடியாது. தம்பி
உங்களோட பேர் மறந்துட்டேன். உங்களோட எந்த நாளும் சீரியல் எங்கள் வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே நல்ல புதிய தயாரிப்பாளர்கள். ரொம்ப நன்றி சார். என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்க. ஃபியூச்சரில் அவர் நிச்சயமாக பெரிய டைரக்டராக வருவார். சார் சொன்ன மாதிரி எங்களோட யார் அதிக படங்கள் பண்ணினேன், முதல் பண்ணினேன் ராமநாதன் சாருக்கு அடுத்தது அவர் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். உங்களில் அந்த ஹீரோயின்லேருந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆளை சரி என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் மூவிக்கு நான் எடுப்பேன். நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இவர்கிட்ட வாங்கிடுவேன் நண்பர்கிட்ட. டயானா கொஞ்சம் எழுப்புங்கம்மா, நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையில சூப்பர். நான் டயானாட்டே சொல்லிட்டேன், ஆஃபீஸுக்கு வாங்கம்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி. பெரிய படம் ஒன்று. அடுத்தது விட்ஃபா, வேர்ல்ட் இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி உலகம் முழுக்க படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழன், நான் ஒரு இலங்கை தமிழன், என்னோட இஸ்லாமிஸ்ல மலையாளம் நிகழ்ச்சிக்கிறேன். ஓகே, எனக்கு கட்ட தொடங்கிட்டாரு. ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். டயானாவும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. Opportunity sir and producer sirs, friends pictures எல்லாருக்கும் thank you so much and media thank you so much. Please தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்க, so support பண்ணுங்க. Thank you so much. ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி அதனால நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த இசையமைப்பாளர்கள் அவர் தான் இந்த விழாவுடைய நாயகர்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில், அவர் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாவே இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர்லயே ஸ்மைல்னு இருக்கு, அதனால எப்பவுமே சிரிச்ச மூஞ்சியா இருக்காரு. இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் வரையும் ஒரு வேலை போகிறது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட வேலையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்க அவங்க சடங்கு சுற்றுவாங்க, என் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும் போதே இவன் வேண்டாம் வேற ஆளை வச்சுருக்கலாம், அவர் சொல்லலை, ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ. இஸ்மாயிலுடைய 10வது படம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க 2 பேர் சேர்ந்து, அவங்களுடைய மியூசிக் நல்லா இருக்குது. கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தமிழில். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க, சூப்பர். ஓகே, தேங்க்யூ அண்ட் விஷ் யூ. மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் என்னுடைய பணியாற்றிய என்று சொல்வது தவறு. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்கள் எல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். எனக்கு நாங்கள் வந்தவங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேன். நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்கள் சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ, பாவனா,
பிரியங்கா, திவ்யா, சங்கர், சங்கீதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை, நான் உடல் உயிருந்தா என்னுடைய உதிரி பானங்கள் எல்லாம் சேர்ந்தவங்க என்னுடைய டெக்னீஷியன் தான். அதை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ண மகாலிங்கண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய விருப்பம். என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில் சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியும் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்னால் 10 கிலோ தூக்க முடிஞ்சுன்னா 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்கினா நான் போக மாட்டேங்க. சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னா கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கிறது. சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரி இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும்பா அப்படின்ட்டு அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிந்தாவை கூப்பிட்டு பண்ணிட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க, பிரியங்கா, நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்துலேயே இந்த படம் பண்ணியிருக்கேன். தமிழ் கன்னட 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஒரு 2 லைன் பாட முடியுமா? காதலாய் காதலே உன்மேல் எனக்கு காதலே, தனிமையில் தவிக்கிறேன், உன் நினைவில் என்னை மறக்கிறேன், கபக்குள்ள இடையில் கரைந்து போவேன் நம்மடியில், என் இதயத்தை திருடையதை நடா, என் கனவிலும் வினவிலும் நீயடா, காதலா காதலா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட். என் பேர் சம்ஹிதா வின்யா. இதுவரையும் ஒரு 15 படம் பண்ணேன். ஸோ அதில் 8 ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடாவில். ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி மாடல், இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில். அண்ட் 72-75 ஃபேஷன் ஷோஸில், இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் எவர் நவீன் குமார். அண்ட் மெட்காலா கூட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்னோட சின்ன இன்ட்ரடக்ஷன். அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோட முதல் மூவி, மிக்சிங் காதல். நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசணுன்ட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ்மாயில் சார் தான். ரொம்ப தேங்க்யூ சார். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழில் என்ட்ரி ஆகணுன்ட்டு. ஸோ ஒரு நல்ல